நீங்க வந்துட்டு பெஸ்ட்டா பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அவங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு Facebookல வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணணும்னாலும் சரி, அதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் சரி, அதுக்கப்புறமா Instagram, Twitter இந்த மாதிரி எந்த சோஷியல் மீடியாலயும் வந்துட்டு உங்களுக்கு பாப்புலர் ஆகணும்னாலும் சரி, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டா வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகி டெக் நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, டிராயிங் கேட்டகரி சேனலுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். டிராயிங் கேட்டகரி சேனல் வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அதாவது உங்கள் வீடியோ வந்து இப்போ யார் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வந்து ஒரு மெச்சூரான ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் தான் உங்களோட சேனல் வந்துட்டு பார்ப்பாங்க. ஒரு என்டர்டெயினுக்காக வந்துட்டு பார்க்குறவங்க வந்துட்டு மேக்ஸிமம் வந்து உங்களோட சேனல் பார்க்கறது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் சேனல் வந்து எப்படி க்ரோத் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டிராயிங் சேனலுக்கு என்ன கண்டென்ட் முக்கியம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ டெய்லி வந்துட்டு இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்துட்டு விஜய் பர்த்டே, நாளைக்கு வந்துட்டு தலை பர்த்டே, அதுக்கப்புறமா வந்துட்டு நாளை கழிச்சு ரஜினி பர்த்டே, அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு தலைவர்கள் பர்த்டே, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செலிப்ரேஷன் வந்துட்டு கொடுப்போம். ஓகேங்களா? உலக சுகாதார தினம், வேர்ல்டு டே, அதுக்கப்புறமா வந்துட்டு சேவ் வாட்டர் டே, இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு டே வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு அன்னைக்கு நாளைக்குரிய ஒரு கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பெஸ்ட்டாக டிராயிங் வந்துட்டு வரைஞ்சு அப்லோட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரீச் வந்துட்டு பெட்டராகவே இருக்கும். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் டிராயிங் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ஸ்ட்ராக்ட் டிராயிங்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மீனிங்ஃபுல் பிக்சர். ஓகேங்களா? மீனிங்ஃபுல் பிக்சர் அதை வந்துட்டு ட்ரா பண்ணுங்க. மீனிங்ஃபுல் பிக்சரை வந்து நான் எங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப்லேயே வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணி பாருங்க. அதை அப்படியே வந்துட்டு நீங்க வரைஞ்சாலே போதும். ஓகேங்களா? அப்ஸ்ட்ராக்ட் டிராயிங் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தேடுறாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டிராயிங்க்கு வந்துட்டு நிறையவே வந்துட்டு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வீடியோக்களை நீங்க போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலை வேகமாகவே வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, சேலஞ்ச் டிராயிங் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து சேலஞ்ச் டிராயிங் வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. இப்போ ஒரு கிளி வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரத்துல வந்துட்டு உங்களால் எப்படி வரைய முடியுது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வீடியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு உங்களால் எப்படி வரைய முடியுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 10 செகண்ட் வீடியோ. 10 செகண்ட்ல வந்துட்டு வரையவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வரைஞ்சி வீடியோ வந்து அப்லோட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களோட சேனல் வேற லெவலில் வந்து க்ரோ ஆகும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு விஜய் படத்தை வந்துட்டு வரையங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஜய் டிராயிங் வந்துட்டு வரைகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? 3/4 மணி நேரம் ஆகும். அதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வரைஞ்சா எப்படி வரைய முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் வந்து அதே வந்துட்டு ஒரு 10 செகண்டில் வரையணும் அப்படின்னா வந்துட்டு வரைய முடியாது. ஆனால் வந்துட்டு அதை ஒரு சேலஞ்ச் வீடியோவாக எடுத்து நீங்கள் மேக் பண்ணி போடலாம். டெஃபினட்டாக சொல்கிறேன், உங்களோட சேனல் வந்துட்டு வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. வாரத்தில் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. அடித்து சொல்கிறேன், உங்களோட சேனல் வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகேங்களா? நிறைய ஃபாரினர் சேனலும் சரி, நிறைய இங்கிலீஷ் சேனலும் சரி, இந்த ஒரு ட்ரிக்கை தான் வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்களோட சேனலை வந்துட்டு வேகமாக வந்துட்டு க்ரோ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க சேனலில் டிராஃபிக்ஸும் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்கலாம். தேர்ட் டிப்ஸ் வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? தேர்ட் டிப்ஸ் வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து டிராயிங் சேனல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்படிஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ டிராயிங் சேனல் வந்துட்டு இப்போ யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைகள்லேருந்து ஒரு பெரிய ஆளுகள் வரைக்கும் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது, என்னோட ஸ்கூலில் வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருக்குது, என்னோட காலேஜில் வந்து ஒரு காம்படிஷன் இருக்குது, ஏதோ ஒரு டிராயிங் வரையணும் அப்படின்னா வந்துட்டு எப்படி டிராயிங் வரைகிறது அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒன்று கூகுளில் வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க, இல்லை அப்புறம் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு சர்ச் பண்ணுவாங்க. என்ன? ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தம்ப்நெயில் வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுங்க. நேச்சுரல் சீனரி, அதுக்கப்புறமா வந்துட்டு அதாவது காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான டிராயிங்ஸ்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வரையறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது மூலமாக நம்மளோட சேனலை வேகமாகவே வந்து க்ரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் சேனல் வந்து எதுக்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்க? உங்ககிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு காமிக்கிறதுக்காக வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு டிராயிங் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் வீடியோ வந்துட்டு டிராயிங் வீடியோ வந்துட்டு போட முடியுது. இல்லை அப்படின்னா உங்களால் போட முடியுமா? போட முடியாது. ஓகேங்களா? ஸோ உங்களோட வீடியோக்கள் வந்து நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தேடுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைங்க வந்துட்டு எப்படி தேடும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவு டு ட்ரா எ பேரட், ஹவு டு ட்ரா எ லயன், ஹவு டு ட்ரா எலிஃபென்ட், ஹவு டு ட்ரா லார்ட் சிவா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தேடுவாங்க. ஓகேங்களா? ஹவு டு ட்ரா நேச்சுரல் சீனரிஸ் அப்படின்னு வந்துட்டு தேடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு டுட்டோரியல் பிளேலிஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு வேகமாகவே வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போடுங்க, டுட்டோரியல் வீடியோ போட்டு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஹவு டு ட்ரா எ பேரட், ஹவு டு ட்ரா எ லயன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு எப்படி வரையணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே வந்துட்டு வரைங்க. ஓகேங்களா? அப்படி வரைகிறது மூலமாகவும் உங்களோட சேனல் வந்து வேகமாகவே வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ வந்துட்டு அதிக ரெக்கமெண்டேஷன் வந்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஒரு டிராயிங் வந்துட்டு வரைகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அப்படியே சொல்லி கொடுத்துக்கிட்டே வரைங்க. ஓகேங்களா?
ஒரு டுட்டோரியல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துட்டே வரீங்க. அப்போ தான் வந்து உங்களோட சேனல் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. எப்படி வரையணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வத்தோட வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக உங்களோட சேனல் வந்து ஈஸியாகவே வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த 5 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்யூஷன் டிராயிங் வந்து வரைங்க. உங்களோட சேனல் வந்துட்டு ஒரு டிராஃபிக் வந்து கொண்டு வரதுக்கு இல்யூஷன் டிராயிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்யூஷன் டிராயிங்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்ட் பெயிண்ட் சேனல் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் நான் பழைய சேனல் வச்சிருக்கோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். அந்த சேனலை போய் பாருங்கள். அந்த சேனல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது என்கிட்ட கேட்குற ஒரு பேரை வந்துட்டு நான் இல்யூஷன் டிராயிங் வந்துட்டு வரைஞ்சி கொடுப்பேன். ஓகேங்களா? இது மூலமாக வந்து நம்மளோட சேனல் வந்துட்டு டிராஃபிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இல்யூஷன் டிராயிங்னா என்ன அப்படிங்கிறது நான் பக்கத்தில் கூட நான் ஷோ பண்ணுறேன். முடிஞ்சா பாருங்க. இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் பெயிண்ட் சேனல் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கனால ஒரு 94 வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் பாருங்க. உங்களுக்கே வந்துட்டு புரியும் இல்யூஷன் டிராயிங்னா இதான் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அந்த 5 டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சேனல் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பெய்ட் ப்ரோமோட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அவங்களை கனெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? டிராயிங் கேட்டகரி சேனலுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.